எனக்கு ஒரு சின்ன டவுட்டுங்க. என்னன்னு கேட்டிங்களா? சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்க. எதுக்கு கட்சி எதுக்கு கட்சி ஆரம்பிக்கிறாங்க? எதுக்கு எல்லாருமே கட்சி ஆரம்பிக்க ஆசைப்பட்றாங்க? விஜய் அவர்கள் எதுக்கு கட்சிக்கு வந்தார்? சினிமாவை விட அரசியலில் அதிகமாக சம்பாதிக்கலாம் அப்படின்னு எண்ணத்தில் அரசியலுக்கு வந்தாரா, இல்லை உண்மையாலுமே மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்ற விஷயத்துக்கு உள்ளே வந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருக்கு தான் தெரியும். அவருடைய மனசுக்கு எடுத்துனா அவருக்கு மட்டும் தான் தெரியும். எதுக்கு கொள்கை, எதுக்கு கோட்பாடு, எதுக்கு சின்னம்? மக்கள் உண்மையாலுமே அதை பார்த்தா ஓட்டு போடுறாங்களா, இல்லை காசு தரேன் எந்த சின்னதோட நின்றுக்கோ காசு தரேன் அப்படின்னு ஓட்டு போடுறாங்களா? திமுகவும் அதிமுகவும் அவங்களுடைய சின்னத்தை எடுத்துட்டு வேற ஒரு சின்னத்தை நின்னா ஜெயிப்பாங்களா, ஜெயிக்க மாட்டோம்? இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ரெக்வஸ்ட்டு, நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களோட பண்ணாத அதிகமாக பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோவில் போகலாம். ஃபர்ஸ்ட் நான் பார்க்கப்படுது வந்து ஏடிஎம்கே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இது வந்து நம்ம திமுகவிலேருந்து எம்ஜிஆர் அவர்கள் கருத்து வேறுபாடில் தனியாக பிரிஞ்சு போய் ஆரம்பிச்ச கட்சி தான் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதோடைய கொள்கை பார்க்கலாம். அதாவது திமுகவுக்கும் அதிமுகவும் ஒரே கொள்கை தான், அதில் எந்த ஒரு பிரச்சனை கிடையாது. அதனால் அதிமுக நம்ம என்ன கொள்கையை பார்க்குறோமோ அதுதான் திமுகவுக்கும் சேரும். இந்த ரெண்டு கட்சிக்கும் இருக்கிற கொள்கை தான் நம்ம டிவிக்கும் சேரும். அதனால் இந்த மூன்று கட்சிக்குமே கொள்கை வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இந்த கொள்கையில் இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே திமுகவும் அதிமுகவும் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஆனால் டிவிக்கு இதெல்லாம் பண்ணுவாங்களா? டிவிக்கே இருக்கிறது ஒரே கொள்கை தான். அதே வந்து விஜய் பண்ணுவாரா, அந்த கட்சி பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் அவங்க ஆன்சர் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் வாங்க. அதிமுகவின் அடிப்படை கொள்கை, இது முன்னாடி இருந்த அதிமுகவுடைய ஆட்சி நம்ம பார்த்துருப்போம். இப்போ இருக்கிற ஆட்சியை திமுக ஆட்சி நம்ம பார்க்குறோம். கடமை கட்டுப்பாடு என்ன இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே முடிவு பண்ணிங்க இருக்கா இல்லையான்னு. வறுமை ஒழிப்பு, பொருளாதாரத்தின் அடிப்படையில் வறுமையை வென்று அனைவரும் நல்வாழ்வு பெறுவதை உறுதி செய்வது. இந்த விஷயத்தாங்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து மேடையில் சொன்னார். இதுக்கு கார் வாங்கணும், கார் இருக்கணும், எல்லாருக்கும் வீடு இருக்கணும், பைக் இருக்கணும், இது எல்லாமே நான் ஜெயிச்சா ஃப்ரீயாக தருவேன் அப்படின்னு சொல்லலைங்க. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக என்ன சொன்னாங்கன்னா, விஜய் அவர்கள் இதை ஜெயிச்சா ஃப்ரீயாக தருவார், இவர் வந்து இலவசத்துக்கு உறுதுணையாக போகிறார் அப்படின்னு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு மூணுமே உண்டான பொருளாதாரத்தை உயர்த்துவேன் நான் வந்தேன் அப்படி தான் சொன்னார், தவிர இலவசன்ற வார்த்தை அவர் வாயிலே வரல. ஆனால் இங்கே இருக்கிற ஆமை குஞ்சுக்கெல்லாம் வந்து அதை வச்சு தான் கதறாங்க. சரிங்க ஆமை குஞ்சுக்கெல்லாம் நீங்கள் நல்லா கதறுங்க. சமூக நீதி, ஏழைகள், ஆதரவற்ற பெண்கள், குழந்தைகள் மற்றும் சமூகத்தின் ஏழ்மையான பிரிவின் நலன்களை மையமாக கொண்டு திட்டங்களை செயல்படுத்துவது. இடஒதுக்கீடு கொள்கை மற்றும் விவசாயிகளின் நலன்கள் போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவது. அதாவது சமூக நீதி. இந்த சமூக நீதிக்கு வந்து திமுக ஆட்சி வந்து பெரிய கொஸ்டின் மார்க் தான் இருக்கலாம். ஏன்னா எங்கே பார்த்தாலும் இந்த ஜாதி நீதியான பிரச்சனை வருது. சமூக நீதினு சொல்கிற எல்லாருமே அந்த சமூகம் கரெக்டாக இருக்கா பார்க்குறாங்களா? கண்டிப்பாக இல்லை. அந்த ஜாதி வச்சு தான் இங்கே மிகப்பெரிய அரசியலை பண்ணுறாங்க. அது யாருக்கும் தெரிய மாட்டேது. நம்ம மூட நம்பிக்கையில் போயிடும், இவர் எங்கள் ஜாதி கட்சி தலைவர், இது எங்கள் ஜாதி கட்சி தலைவர் அப்படின்னு நம்ம ஒரு மூட நம்பிக்கையில் தான் அவங்க பின்னாடியே போகிறோம். ஆனால் இங்கே ஒரு பெரிய ஜாதி வச்சு அரசியல் பண்ணதை நம்ம என்றைக்கு ஏற்றுக்க போகிறோம் அப்படின்னு தெரியல. பார்க்கலாம் இதுக்கப்புறம் ஏற்றுப்பாங்களா? ஏன்னா இதுக்கப்புறம் படிச்சுக்கிறவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் இதில் இருக்குமா, இல்லை நம்மளும் நம்ம அப்பா தாத்தா காலத்தை மாரி பண்ணுவோமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதாவது இது வந்து கொள்கைன்னு சொல்ல முடியாது, இதுதான் ஃபுல்லாகவே, இதுக்குள்ளேயே எல்லாமே அடங்கிடும். கொள்கை என்னன்னாங்க, உண்மையே கிடையாதுங்க. சமூகம் நல்லா இருக்கணும், ஜாதி மதம் எல்லாமே இருக்கணும், பொருளாதாரத்தை உயர்த்தணும், கல்வி படிப்பு சுகாதாரம் எல்லாமே நல்லா தரணும். இதுதான் நம்மளுடைய கொள்கை. இதை வச்சு தான் நம்ம வந்து அரசியல் பண்ணணும். அந்த மூணு கட்சிக்குமே டிவிகே, டிஎம்கே, ஏடிஎம்கே இந்த மூணு கட்சிக்குமே உள்ள ஒற்றுமை வந்து இதுதான். தமிழ் தேசியம்னு ஒரு ஆமை கொஞ்சம்லாம் கதருவாங்க. ஆனால் அவங்க பசங்களே ஆங்கில மீடியத்தில் படிப்பாங்க. அதெல்லாம் வந்து வேறு விஷயம், நம்ம சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. கட்சியோட விளக்கம் பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுமே ஒன்று தான். என்ன ஒன்று, நடுவில் டிஎம்கேக்கு சூரியன் இருக்கும், இந்த பக்கம் ரெட்டால் இருக்கும். மற்றபடி கருப்பு சிவப்பு வெள்ளை எல்லாம் மூணுமே ஒன்று தான். இப்போது டிஎம்கேவுடைய கொடியின் விளக்கம் கருஞ்சிவப்பு. கருப்பு நிறம் என்பது அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக வாழ்வியல் நிலவும் இரண்ட நிலையாகும். இருள் ஒடுக்கப்பட்ட மக்களின் துயரங்களை குறிக்கிறது. அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களின் துயரங்களை குறிக்கிறதான் எது இந்த இதையா. அதாவது பேருக்குன்னு அவங்க வந்து எழுதி வச்சுட்டாங்க. பேருக்குன்னு எல்லாருமே கொள்கையை வைக்கலாம், ஆனால் அது எல்லாமே நடைமுறைப்படுத்தணும். அதாவது குறிப்பிடு இந்த எல்லாமே ஒரே குறின்னா புரட்சி, தியாகம், எழுச்சி, நியாயம், சமத்துவம் மற்றும் முன்னேற்றம். சமத்துவம் மற்றும் முன்னேற்றம் யாருக்குன்னா அவங்களுக்கு தான், எல்லாமே அவங்களுக்கு தான். மக்களுக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. மக்களுக்கு இதில் எதுவுமே மக்களுக்காக இல்லை. சாதி சமத்துவமெல்லாம் இங்கே இருக்கான்னு ஒன்றுமே கிடையாது. பேருக்குன்னு கொள்கை வச்சுருக்காங்க, அவ்வளோதான். சூரியன், அந்த உதிக்கிறதுல உதய சூரியன், அதுக்குடனே விளக்கத்தை. ஏன்னா நிறைய குறிப்பிட வைக்கலாம். எதுக்கு சூரியன் வச்சாங்க அப்படின்னா மாற்றத்தின் ஆரம்பம், ஒளிமையான எதிர்காலம், விடியல் ஆகியவற்றின் குறிக்கிறது. திராவிட இயக்கத்தின்
இலக்கான சமூக நீதி மற்றும் பகுத்தறிவு ஒளி பரப்புவதை குறிக்கும். வெளிச்சம் அறியாமை, மூடநம்பிக்கை மற்றும் ஒடுக்குமுறை போன்ற இருண்ட சக்திகளை அழிக்கும் அறிவு மற்றும் தெளிவை கொண்டு வருவதை குறிக்கிறது. அதாவது என்ன சொன்னால், கடவுள் மறுப்பு என்பதை வந்து திமுக வந்து அதிகமாக சொல்லுவாங்க வச்சுக்கலாம். பெரியார் சொல்லுவாங்க, எல்லாமே கடவுள் மறுப்புன்னு சொல்லுவாங்க. ஆனால் இவங்களே குறியெல்லாம் போவாங்க, அது வேறு விஷயம். முன்னேற்றம். சூரியன் எப்பொழுதும் முன்னோக்கி செல்வதைப் போல கழகமும் தமிழ்நாட்டு வளர்ச்சியும் முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் என்ற நம்பிக்கையை குறிக்கிறது. அதாவது இந்த முன்னேற்றமாக சூரியன் வந்து கீழேருந்து மேலே வருதில்லை, அதாவது கீழேருந்து மேலே வரும்போது முன்னேற்றம் வருதில்லை. இப்போ கீழே தான் மேலே போனால் நமக்கு முன்னேற்றம் இல்லை. அந்த முன்னேற்றம் தான் வந்து இது அப்படியே சொல்கிறாங்க. இது முன்னேற்றம் வந்து அவங்க குடும்பத்துக்கு முன்னேற்றம் மட்டும்தான், மக்களுக்கு முன்னேற்றம் கிடையாதுங்க. அவ்வளோதான். ரெட்டாலை அது வந்து நமக்கு தெரியும். நம்ம எம்ஜிஆருடைய கருப்பு சிவப்பு வந்து ரெண்டுமே ஒன்று தான், சேம் தான். ரெட்டாலை வந்து அவங்க சின்னத்தை வந்து அவங்க வச்சுக்கிறாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மக்களுக்கு பிடிக்கும் மாதிரி வச்சுக்கிறாங்க. டிவிக்கோடைய கொள்கை பார்த்தலாம். அதாவது அடிப்படை கொள்கைனா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், கல்வியை போல், அதான் தானே எல்லாமே தான். அவங்க டிஎம்கே இடிஎம்கே என்ன இருக்கோ அதுதான் இப்போ டிவிகளும் இருக்குது. அடிப்படை கொள்கைனா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அதுதான். அதுவும் தங்கு தடையின்றி இந்த வந்து நிதி எடுத்துக்கின்னு பாதி நான் எடுத்துக்கின்னு பாதி மக்களுக்கு செலவு பண்ணுறது, சும்மா பகுத்தறிவு சமூகம் அதெல்லாம் பற்றி பேசாமல், ஜாதி ஒழி பற்றி பேசாமல் உண்மையிலுமே அதெல்லாம் பண்ணுறது, அதெல்லாம் வந்து விஜய் சொல்லியிருக்காரு. பட் இவரும் பண்ணுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் ஆட்சிக்கு வந்தால் தான் தெரியும் இவரும் பண்ணுவாரா, இல்லை இவரும் டிஎம்கே போல் போயிடுவாரா அப்படின்னு. வாகைமலை என்னன்னா, இப்போ போருக்கு போய் வெற்றி பெற்று வராங்களே அவங்க வந்து வாகைப்பூ சூடி தான் வரவேற்பாங்களாம். அதுதான் வந்து வாகைப்பூ நாளில் வெற்றி. 2 போர் யானைகள். வாகைமலையின் 2 புறங்களிலும் 2 போர் யானைகள் உள்ளன. விளக்கம். இந்த யானைகள் மக்களின் வலிமையும் போராட்ட குணத்தையும் வலிமையின் அடையாளத்தையும் குறிப்பதாக கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்த போராட்டம் சொல்லும் போது ஒரு ஞாபகம் வருதுங்க, ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்து தமிழ்நாடே, அதாவது இந்தியாவே திரும்பி பார்த்த போராட்டம், மக்களுடைய போராட்டம், மக்கள் இல்லைங்க மாணவர்களுடைய போராட்டம். எவ்வளோ, அதாவது நான் அந்த போராட்டம்லாம் போய் பங்கெடுத்தேன் விழுப்புரத்தில் காலேஜ் படிக்கும்போது. அதாவது ஒரு நம்மளுடைய இப்போது தமிழுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குல்ல, அது வந்து இப்போ காலங்காலமாக வந்து அழிஞ்சு போச்சு. கல்யாணமும் அழிஞ்சு போச்சு, தாலி எப்படி கட்டணும் அது எல்லாமே ஒரு இது தானே. இப்போ வாசலில் வந்து ஸ்டிக்கர் போட்டுறாங்க, சாணி ஜெத்து குழம்பு, எல்லாமே ஒரு தமிழுடைய மரபு தானே. நம்ம தாத்தா பாட்டிக்கு எப்படி அதாவது நம்மளோட முன்னோர்கள் வந்து எப்படி சொன்னாங்களோ அது இப்போ இருக்காண்ணே, எதுவுமே இல்லை. ஆனால் இந்த ஜல்லிக்கட்டு வந்து எப்போ இருந்ததோ அது வரைக்கும் இப்போ தான் இருக்குது. பட் இருந்தாலும் இதையும் ஒழிக்கணும் அப்படின்றது வந்து நம்ம இதையும் ஒழிச்சாகணும் அப்படின்றது வந்து ஒரு கட்சி வந்து முன்முறமாக இருந்தாங்க. அதை வந்து மாணவர் வந்து முன்னெடுத்து அதை எதிர்த்து அதை வந்து நம்மளுக்கு மீட்டு கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து தமிழ்நாட்டிலே நான் பார்த்த மிகப்பெரிய போராட்டம், ஜல்லிக்கட்டு போராட்டம். இப்போ நான் வீடியோவில் முன்னாடி சொன்ன மாரி இந்த 3 கொள்கையும் பார்த்து தான் மக்கள் ஓட்டு போடுறாங்களா, இல்லை சின்னத்தை வச்சு ஓட்டு போடுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சின்னம் மெயினாக ஒரு கட்சிக்கு தேவைப்படுவது வந்து சின்னம் தாங்க. சின்னம் இல்லைனா கட்சி வேலைக்கு ஆகாது. ஏன்னா இப்போ விஜய் நின்னார்னா விஜய் ஜெயிப்பார். அவர் எந்த கொடியோ எந்த இதோ சின்னமோ அது இல்லைன்னா அவருடைய ஃபேஸ் வந்து எல்லா தமிழக மக்கள் மத்தியில் மனசில் ஆழமாக பதிஞ்ச ஒன்று. அதேமாரி எல்லா கட்சி தலைவரும் அப்படி நிற்க முடியுமா? உண்மையான தலைவர், நான் வந்து இத்தனை வருஷம் பாரம்பரிய கட்சி, நான் இத்தனை வருஷம் பாரம்பரிய கட்சி, நான் எத்தனை வருஷம் மக்களுக்காக பாடுபடுகிறேன் அப்படி சொல்கிறவங்க எல்லாருமே அவங்களுடைய கட்சியை விட்டுடுங்க. அவங்க கட்சி வேணாம், அவங்களுடைய சின்னமும் வேணாம், அவங்களோட கொடியும் வேணாம், தனியாக நிற்கிறேன், புதுசாக கட்சி, புதுசாக கொடி, புதுசாக சின்னம், நான் நிற்கிறேன் வேட்பாளராக, ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்க முடியாது இல்லையா? ஆனால் விஜய் அவர்கள் என்ன ஜெயிப்பார். அந்த அளவுக்கு அவர் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சுருக்காரு. இது நிறைய பேர் சொல்லுவாங்களே, மக்களுக்கு என்ன செஞ்சார், நிறைய விஷயம் மக்களுக்காக செஞ்சுருக்காரு. போய் நிறைய வீடியோலாம் எடுத்து பாருங்கள், நிறைய வீடியோ இருக்குது. நான் கூட இந்த வீடியோவில் கீழே வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். நிறைய வீடியோ அவர் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்ச வீடியோலாம் இருக்குது. மீனவக்காக போகிறாரு, தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு போகிறாரு, அனிதாவுக்காக போகிறாரு, ஜல்லிக்கட்டுக்கு போகிறாரு, 500,000 ரூபாய் இது பண்ணாங்களா, அப்போ வந்து கொலை கொடுத்தாரு, நிறைய விஷயங்கள் பண்ணி தாங்க வந்தார். ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் எல்லாமே அவர் நல்லது பண்ணுறாருல அதை விட்டுட்டாங்க, நல்லது பண்ணாததை வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் பண்ணவே இல்லை அப்படின்னா அவர் ஒன்றும் முதலமைச்சரே ஆகலை. ஆனால் அதுக்குள்ளே இதெல்லாம் பேசுகிறாங்களே, அந்த ஒரு இதுதான் வந்து விஜய் வந்து தமிழ்நாட்டில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. என்ன தான் அதெல்லாம் கட்சியே இல்லை, டிவிக்கு ஒரு ஆலையில் சொன்னாலும் ஒரு தாக்கத்தை டிவிக்கு வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஏற்படுத்தின்னு சொல்லலாம். பார்ப்போம் 2024 யார் ஜெயிக்கிறாங்கன்னு. இந்த 3 கட்சியில் எந்த கட்சி 2024 ஜெயிக்கும் அப்படின்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நம்ம நெக்ஸ்ட்டில் பார்க்கலாம்.